எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பேச போகிற தலைப்பு சூனியத்தில் இறைவனை தேடு, உருவத்தில் இறைவனை தேடாது. அதான் தலைப்பு. பொதுவாக நாம் இறைவன் நினச்சிக்கிட்டு நம்ம தவம் பண்ணுற பேரில் பல பல கற்பனைகளை உண்டாக்கிக்கின்னு நம்ம பல பல எண்ணங்களை உற்பத்தி ஆக்கிக்கிட்டு இறைவனை தேடிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே அப்படி கிடைக்காது. நீங்கள் தேடுறதுலாம் வேஸ்ட்டு. நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே செஞ்சுன்னு வச்சிங்களேன், யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், அதே பிடிச்சிக்கின்னு அதிலே நீங்கள் பார்க்க முயற்சி பண்ணீங்களே தவிர உங்களுக்குள்ளேயே கிரியேட்டிவாக, அதாவது உங்களுக்குள்ளேயே மனசாட்சியாக, உங்களுக்குள்ளேயே நீதியாக உங்களால் பார்க்க முடியல. ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் இறைவன் வந்துட்டார்னா அதே நம்பிடுறீங்க. உண்மையிலேயே ஒன்று கிடையாது. இறைவனும் ஒன்று இருக்குது, அது உருவமாக இல்லை. இதான் உண்மை. நீ தான் உருவமாக இருக்கிற, இறைவனுக்கு உருவம் இல்லை. அது ஆற்றல். அது எங்கும் எனாதமாக வெட்ட வழி ஃபுல்லாக சூன்யமாக பறந்து இருக்குது. அது உயிராக இருக்குது. இப்போ இறைவனை நீ எப்படி தேடணும்னா நிரபராதியாக தேடணும். ஒரு இருட்டு ரூமில் போய் நிரபராதியாக எந்த ஒரு காட்சியும் இல்லாமல் எந்த ஒரு கற்பனையும் இல்லாமல் இறைவனை தேடினாதான் அவன் சிக்குவான். யாரை சிக்குவானா? உன்ன மாதிரியே இருக்கிறான். உன் இறைவன் யாரை மாதிரியே இருக்கிறான்? உன்ன மாதிரியே உனக்குள்ளே இருக்கிறான். நீ கற்பனை பண்ணின்னு தேடிக்கின்னு இறைவனை சுற்றின்னு அழிஞ்சின்னு வந்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் ஜீரோவாக தான் இருப்ப. இருள் உலகத்து தான் போவ. ஒரு செகண்டாச்சும் நீ நிரபராதியாக தேடிட்டுனா அந்த ஒரு இடத்த, அந்த உணர்வை நீ அனுபவிச்சுட்டுனா அந்த மரண டைமில் அந்த உணர்வு காக்கும். நீ யாரோ சொல்லிட்டு எதோ கற்பனை பண்ணிக்கின்னு அப்படி இருக்கிறாரு இப்படின்னு கற்பனையிலேயே நீ இறைவனை வணங்கினே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீ ஜெயிக்கவே முடியாது. உன்னால் உங்கள் ஆத்மாவை கடையேற்றவே முடியாது. இப்போது நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு கடைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. கடைக்கு போகணுன்னு நினச்சின்னு கற்பனை பண்ணுறது கரெக்டாக? நீங்கள் ஏந்து அந்த பொருளை வாங்கிட்டு வரது கரெக்டாக? நீங்கள் ஏந்து போய் அந்த பொருளை வாங்கிட்டு வரதுனா கரெக்டு. கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் கைக்கு வந்துடுமா? இல்லை. அதே மாதிரி தான் யோகமும். உங்களுக்குள்ளே உங்கள் ஆத்மா எழுந்துக்கணும். உங்கள் ஆத்மா எழுந்துக்கிற அளவு நீங்கள் யோகம் பண்ணணும். இந்த ஆத்மாவை தடுக்கிறதே கற்பனை தான். உண்மையை தடுக்கிறதே உன்னோட மனக்கற்பனை தான் உன்னோட உண்மையை தடுக்குது. இப்போ இந்த முனிவர் ஒரு சித்து பண்ணிட்டாரு வச்சுங்களேன், அந்த முனிவர் பின்னாடியே ஓர்த்து. ஏன்னா எதனா கிடைக்குமான்னு. இந்த கிடைக்குமான எதிர்பார்த்து வாழ்ந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பூமியில் தான் சுற்றின்னு இருக்கணும். நீ இந்த காற்று மண்டலத்தில் பல லேயர் இருக்குது. ஒவ்வொரு அடுக்கில் ஒவ்வொரு லேயரில் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவம் எல்லாமே உடம்புக்குள்ளேயே இருக்குது. நீ அந்த அனுபவத்தை அடையணும்னா உனக்குள்ளே நீ ஆத்மா எழுப்பணும். அப்போ தான் முடியும். கற்பனை இல்லாமல் இறைவனை தேடணும். அவன் தான் முடிவுன்னு நினச்சி தேடணும். கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு ஒரு கோவிலை போய் தவம் பண்ணுறது, வயிறு பசியோன்னு ஏது ஓடியாந்துட்டு, அப்புறம் ஒரு கனவை ஒரு மயக்கத்தை எதையும் ஒன்று பார்த்துட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லி தான் கடவுள் சொல்லி எல்லாருக்கும் பிரகடனம் பண்ணுறது, எல்லாரும் அது பின்னாடியே சுற்றுறது. உண்மை அப்படி கிடையாது. உண்மை வேறு. உண்மை எப்படி இருக்குதுன்னா உன்ன மாதிரியே உனக்குள்ளே ஒழிஞ்சுன்னு இருக்குது. அதான் உண்மை. எவன் தன் தேகத்தை தண்ணியை திரும்பி பார்க்குறானோ, எவனுக்கு தன்னுடைய தேகம் தெரியுதோ அதுதான் சத்தியம். வாசல் 7 வரைக்கும் தெரியாது. ஆனால் 7ஆம் வாசல் போனால் தான் போதும். 6 வாசல் வரைக்கும் கற்பனை இருக்கும். மனம் 2ஆக இருக்கும். 7, 8 மனம் 2ஆவது 1 ஆகிடும். அதனால் ஒரு நல்ல குருமார்வை தெரிஞ்சு யோகத்தில் கடத்தி இருந்தவனா பார்த்து அவனை அனுபவம் பார்த்தா கண்டுபிடிச்சலாம். பீலா விடுவான். நிறைய கற்பனை கதை. இந்த பீலா விடுற கதையெல்லாம் நம்பாதீங்க. உண்மை உங்களுக்குள்ளே நேராக முயற்சி பண்ணி உண்மையாக உணர்ந்துடும். இதுதான் உண்மை. அவங்கவுங்க அனுபவம் அவங்கவுங்களுக்கு. தயவுசெய்து யார் பேச்சை நம்பாதீங்க. ஒரு யோகத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை பயிற்சி பண்ணி நீங்களே முயற்சி பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதான் முடியும். யார் சொல்லியும் யாரோடும் உங்களை இறைவனை காட்டி கொடுக்க முடியாது. உங்கள் இறைவனை நீங்களே தான் பார்க்கணும். இதுதான் உண்மை, இதுதான் வழி, இதுதான் சத்தியம். ஆனால் அந்த போகிற பாதைக்கு சரியான ஆள் குரு தேவை. அதுவே அரைகுறையாக உன்னையே ஒரு அரைகுறை ஆக்கி நீ அரைகுறையாகி அதுவும் அரைகுறை, அதுவும் கடை தெரியாமல் நீயும் கடை தெரியாமல் 2 முட்டி நிற்கும் முட்டு சந்தில். அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் போகாத. உண்மையை பேசுகிறவங்கிட்ட மட்டும் போ. அவன் தான் உனக்கு வழிகாட்டி. எனக்கு ஒரு குரு கச்சாரு. ஆனால் அவங்க குரு சீடர்கள் சொல்கிற பேச்சு நான் ரொம்ப வாங்கிக்கல. எனக்கு நானே என் குருவை உருவாக்கிக்கிட்டேன். அவர் சொன்ன பயிற்சியை மட்டும் செஞ்சு
எனக்குள்ளேயே அவரை நம்பினேன், இந்த பயிற்சியை நம்பினேன், அவ்வளோதான். வேறு யாரையுமே நம்பலை. வெட்ட வழியில் இறைவனை தேடினேன். யாரையும் நான் இணை வைக்கல. இணை வைக்காமல் இறைவனை தேடு, சிக்குவான் அவங்ககிட்ட அவன்.